5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும். 5 முகம் தோன்றலைன்னா உங்களுக்கு 6 முகத்தை தரிசிக்க வாய்ப்பே கிடையாது. அவன் தான் இவனா வந்திருக்கான். 5 முகம் தாய்மான சுவாமிகள் பாடுறாரு திருச்சியில் உட்காந்துக்கிட்டு, மலைக்கோட்டையில் உட்காந்து. 5 முகம் காட்டாமல், நான் சொல்லல, சங்கர நாராயணன் சொல்லல, இந்த சமய உண்மையை ரகசியத்தை உடைத்தவர் தாய்மான சுவாமிகள். 5 முகம் காட்டாமல் 6 முகம் காட்ட வந்த செஞ்சரண சேவடியை சேரும் நாள் எந்த நாளோ எடுத்து பாருங்க. தாய்மானவர் துதியில் இருக்குது. 5 முகம் காட்டாம 6 முகத்தை காட்டினவே சிவபெருமான். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார். இந்த பசங்கள் வாத்தியார்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும். பசங்களுக்கு பெரிய ஆளுகளை கூட சமாளிச்சிடலாம், பசங்க கேள்வி கேட்டு மீள முடியாது. ஏன்ட்டு ஒரு போய் திடீர்னு ஒரு அணுகுண்டு மாதிரி ஒரு கேள்வியை போட்டான். சார், முருகப்பெருமான் வந்து எங்கே சூரனை சம்ஹாரம் பண்ணார்? சூரனை அவர் எங்கே சம்ஹாரம் பண்ணார்னா, என்ன, சூரனை வந்து சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம். நாகப்பட்டினத்தில் சிக்கல் என்று ஒரு பகுதி இருக்குது, அங்கே ஒரு வேலர் சன்னிதானம் இருக்குது. இன்றைக்கும் அங்கே வேல் வாங்குகிற நிகழ்ச்சி நடக்கும். அப்போ முருகனுக்கு வேர்க்குது, விக்கிரகத்துக்கு வேர்க்குதான். இதுவரைக்கும் விஞ்ஞானத்தால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயம் அது. அந்த சிக்கலில் சக்தி தேவியினுடைய வேலை வாங்கிட்டு முருகப்பெருமான் செந்தூருக்கு போனார், திருச்செந்தூர் போனார். திருச்செந்தூர் எனக்கு சொல்ல சொல்ல ரகசியமாக வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் கடற்கரையில் வீடு கட்டினா எப்படி? இப்போ நான் துபாய் போயிருந்தேன், பனைமரம் மாதிரியே கட்டியிருக்கிறாங்க. அம்பானிலேருந்து அத்வானி வரைக்கும் எல்லோரும் அங்கே வீடு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு வீடு குறைந்தபட்சம் 100 கோடி. டெண்டுல்கருக்கெல்லாம் வீடு இருக்குது. 100 கோடி, 200 கோடி, 300 கோடி ஒரு வீடு. நீங்கள் இந்த இது இருக்குல்ல, அது என்ன தம்பி, ட்ரோன் கேமரா வச்சு எடுத்தால் அப்படியே பிரான்ச்சாக இருக்கும். நீங்கள் நெட்டில் கூட பார்க்கலாம். பாம் ஜுமாரியோ, பாம் என்றால் பனைமரம், பாம் ஜுமாரியோன்னு பேர். நீங்கள் படங்களை பார்த்துருப்பீங்க. கடலுக்குள்ளே இப்படி ரோடு அல்லது இப்படி பிரான்ச்சஸ், மேலேருந்து பார்த்தா ஒரு பனைமரத்தினுடைய ஒரு 7-8 கிளை இருக்கிற மாதிரி. அந்த ஒவ்வொரு கிளையிலையும் அவ்வளவு ஸ்டார் ஹோட்டல்ஸ். அங்கே ஒரு நாள் தங்கணும்னா 1 மாதம் சம்பளத்தை கொடுக்கணும் ஒரு நாளைக்கு, அவ்வளவு காஸ்ட்லி. அங்கே வீடுகளும் இருக்குது. அந்த பகுதி தான் துபாயில் மட்டுமில்ல உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த இடம்னா அதுதான் விலை உயர்ந்த இடம், இந்த பாம் ஜுமாரியோ. அங்கே என்ன அந்த மாதிரி ஹை குவாலிட்டி வீடுகள். அது எங்கே கட்டியிருக்கிறான்? கடலுக்குள்ளே கட்டியிருக்கிறான். ஆனால் கடலுக்குள்ளே அசிவாரத்தை மேலே எழுப்பி, கடல் மட்டம் எப்படி இருக்குன்னா இது வரைக்கும் மேலே எழுப்பி அதுக்கு மேலே தான் பிரான்ச்சஸ் போட்டிருக்கிறான். நீங்கள் கடற்கரையில் வீடு கட்டினா, இப்போ சாந்தோம் சர்ச்சு, மெரினா கடற்கரைலாம் வீடுகள் இருக்குல்ல, கடல் மட்டத்தை விட நிலம் எப்படி இருக்கும்? உயரமாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? கடல் தண்ணி உள்ளே வந்துடும். ஆனால் ஒரு அதிசயம் பாருங்கள், திருச்செந்தூர் கோயில் கடல் மட்டத்தை விட 15 அடி கீழே இருக்குது. ஆனால் தண்ணி உள்ளே வரல இது வரைக்கும். நீங்கள் திருச்செந்தூர் பல பேர் போயிருப்பீங்க, இனிமேல் போகும்போது பாருங்கள், கடல் மட்டத்திலேயே கோயில் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது 10-15 அடி இறங்கி தான் போகணும் இல்லையா? கோயிலுக்குள்ளே அப்படியே போக முடியாது, ஏறியும் போக முடியாது, இறங்கணும். இறங்கி போகிறதுனா என்ன அர்த்தம்? அது பள்ளமாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் கடல் மட்டத்துக்கு 15 அடிக்கு கீழே ஒரு கோயிலை கட்டி, அந்த கோயில் 1000 வருஷமாக இன்றைக்கும் ஒரு பொட்டு தண்ணி, சுனாமி வந்ததில்ல, திருச்செந்தூர்லையும் கன்னியாகுமரிலையும் கடல் உள்வாங்கிருச்சு. இன்றைக்கு வரைக்கும் கடல் அலைகள் கூட அந்த செந்திலாண்டவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது என்று சொன்னால் ஆன்மீகத்தின் அற்புதமான ரகசியமாக இருக்கக்கூடியது அந்த திருச்செந்தூர் கோயில். இப்போ பையன் என்கிட்ட கேட்குறான், ஏன் சார் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்ஹாரம் பண்ணார்ல? சூர சம்ஹாரம்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் இலங்கைக்கு போயிட்டீங்கன்னா சூரன் போர்னு தான் சொல்லுவாங்க. ஏனென்றால் சூரனை
முருகப்பெருமான் வதைக்கவில்லை. வதம்னா என்ன? அழிக்கிறது தானே. ராவண வதம் சொல்லலாம், வாலி வதம் சொல்லலாம். ஆனால் சூரனை வதம் என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் சூரபத்மனை முருகப்பெருமானுடைய வேல் போய் என்ன செஞ்சிச்சு? 2 கூறா பிரிச்சுது. 2 கூறா பிரிச்சுது. ஒரு கூறு என்னாச்சு? சேவலா மாறிச்சு. மாறி எங்கே போச்சு? கொடியில் போய் உட்காந்துருச்சு. உட்காந்துக்கிட்டு எப்படி கத்துதான்? சேவல் எப்படி கத்தும்? கொக்கரக்கோ. உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் கத்தும், எங்கள் ஊர்லேயும் அப்படி தான் கத்தும், எல்லா ஊர்லேயும் அப்படி தான் கத்தும். ஒரு புது கவிஞர், என் ஸ்டூடெண்ட் தான், ஒருத்தர் தினமலரில் எழுதினான். தினமலரில் வந்தது, கொக்கரக்கோ என்று கூவும் குக்கருக்குள் விழுந்து சாகும். கொக்கரக்கோன்னு கூவிட்டு குக்கருக்குள்ளே வந்து சாகுமா என்ன? அந்த இதில் அந்த ஒரு பகுதி சேவலாக மாறி மேலே போய் கொக்கரக்கோ கொக்கரக்கோ கொக்கரக்கோன்னு கூவுதில்லை. கொக்கு என்றால் பாவம். தமிழ் டிக்ஷனரி எடுத்து பாருங்க. கொக்கு என்றால் பாவம், அற என்றால் அறுத்த, கோ என்றால் தலைவன். என்னுடைய பாவத்தை அறுத்த தலைவனே. கொக்கு பாவம், அற அறுத்த, கோ என்றால் தலைவன். அது டெய்லி போய் யாரு? சூரபத்மனுடைய ஒரு பகுதி மேலே போய் இருந்துட்டு கொக்கு அற கோ, என்னுடைய பாவத்தை அறுத்த தலைவனே, என்னுடைய பாவத்தை அறுத்த தலைவனே, என்னுடைய பாவத்தை அறுத்த தலைவனே என்று தினந்தோறும் கூவிட்டு இருக்கு. அந்த கொக்கரக்கோ பாஷை நமக்கு புரியலை, அது முருகனுக்கு புரிஞ்சிருக்குது. கொக்கரக்கோன்னா அதுதான் அர்த்தம். சரி, ஒரு பாதி சேவலா போயிடுச்சுல, இன்னொரு பாதி என்னாச்சு? மயில். மயிலாக தானே போச்சு. அந்த மயில் முருகனுக்கு வாகனமாக வந்து உட்கார்ந்துருச்சு. இதைத்தான் நான் பையனுக்கு சொன்னேன். பையன் என்கிட்ட லாஜிக்காக ஒரு கேள்வி கேட்டான். ஏன் சார் நல்லா திருப்பி சொல்லுங்கள், மாற்றி பேசக்கூடாதுன்னா. நான் மாற்றி பேசுகிற வழக்கம் இல்லைடா, கேளுன்னேன். முருகப்பெருமான் திருச்செந்தூரில் போய் வேலை விட்டு சூரபத்மனை 2 கூறா பிரித்ததுக்கப்புறம் தானே அந்த மயிலை வாகனமாக வச்சுக்கிட்டாரு. அதுக்கு முன்னால் சிக்கல்லேருந்து நடந்தா போனார். திருச்செந்தூருக்கு சிக்கலில் வேலை வாங்கிட்டார் இல்லையா, அங்கேருந்து நடந்தே போனால் எத்தனை வருஷம் ஆகும்? அப்போ முருகப்பெருமானுக்கு அதுக்கு முன்னால் மயில் கிடையாதா? நியாயமான கேள்வி தானே. மாம்பழத்துக்காக போய் சுத்தினால, அப்போ எதில் போனான்? மயிலில் தானே போனான். அப்போ சூரஸ் வரையெல்லாம் நடக்கல இல்லை, அப்போ சின்ன பிள்ளை தானே. அப்போ எந்த மயிலில் போனார்? கேட்குற கேள்வி கரெக்ட் தானே? நான் கேட்கல, அந்த பையன் என்னையே கேட்டான். அதுக்கெல்லாம் கந்த புராணம் படித்தா தான் தெரியும். நம்மளால் என்ன பண்ணாங்க, கந்த புராணத்தை புழுகு மூட்டைன்னு கட்டி பரனில் போட்டானுங்க. தமிழை ஒன்றும் படிக்கலை. யாழ்ப்பாணத்து நல்லூரிலே பிறந்த ஆறுமுக நாவலர் என்கிற ஒரு முருக பக்தர் இங்கே வந்து தமிழ்நாட்டிலே பரனிலே இருந்த 12,000 பாடல்கள் கொண்ட கந்த புராணத்தை தூசி தட்டி எடுத்து அதை பதிப்பித்து தமிழ் உலகத்துக்கு தந்தவர் யாழ்ப்பாணத்து தமிழர் ஆறுமுக நாவலர். யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆறுமுக நாவலர் பெருமான். அதனால தான் நல்லூர் கோயில் வந்து இலங்கையிலே மிக புகழ்பெற்ற நல்லூர் தேர் ரொம்ப ஃபேமஸ். அப்போ அதற்கு முன்னால் ஒரு வாகனம் இருந்திருக்கும்ல, அது என்ன வாகனம்னா அது மயில் வாகனம் தான். நீங்கள் நினைத்து கொண்டிருப்பது போல முருகனுக்கு ஒரு மயில் வாகனம் அல்ல, 2 மயில் வாகனம். அவன் பிறந்த உடனேயே ஒரு வாகனம் அவனோடையே இருந்தது, அது மயில்தான். அது யார் என்று சொன்னால் இந்திரன். அவன் ஏன் மயிலா போனான் தெரியுமா? அவன் பையனை தான் கொண்டு போய் சிறை வச்சுட்டான் சூரபத்மன். அசுரர்கள் சூரபத்மன் தலைமையில் தேவர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி அவருடைய அடிமைகளாக மாற்றி வச்சிருந்தாங்க. அதுபோக இந்திரனுடைய மகன் சயந்தனை சிறைப்பிடித்து கொண்டு போய் சூரபத்மன் வச்சுட்டான். அப்போ தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான்கிட்ட முறையிட்டதுனால தான் முருகப்பெருமான் வந்தார். அப்போ முருகப்பெருமான், இப்போ நான் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறேன், கார் எடுத்துகிட்டு வரல, பஸ்ஸில் வந்திருக்கிறேன், பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டேன். அங்கேருந்து யார் என்னை கூட்டிகிட்டு வருவா?
யார் அந்த அமைப்பு பொறுப்பில் இருக்கிறாங்களோ அவங்க தான் ஏதோ 2 வீலரோ 4 வீலரோ வச்சு கூட்டிகிட்டு வருவீங்க. இப்போ இந்திரனுடைய வேலைக்காகத்தான் இவர் வந்திருக்கிறாரு. யார்? முருகப்பெருமான் உலகத்துக்கு வந்ததே இந்திரனுடைய மகனை விடுவிப்பதற்காக. அப்போ கார் யார் கொடுக்கணும்? இந்திரன் தான் கொடுக்கணும். அப்போ கார் இல்லாத காரணத்தினால இந்திரனே மயிலாக வந்துட்டான். இந்திரனே மயிலாக வந்து முருகனுடைய கூடவே இருந்து சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே அவன் ரிலீஸ் ஆகிட்டான். சூரபத்மன் மயிலாக மாறிட்டான். அதுதான் ரகசியம். முருகப்பெருமானுடைய அவதார ரகசியம் இதுதான். சரி, இப்போ திருவானைக்காவலுக்கு வருவோம். அந்த இது யானை இருக்குல்ல, அது இதெல்லாம் போட்டதில்ல, போட்டு கண்ணப்ப நாயனார் மாதிரி அதுவும் கொண்டு வந்து போட்டது. ஆனால் அந்த சிலந்தி பூச்சி கும்பிட வந்தது பார்த்தது. ஆகா, இப்படி அற்புதமான லிங்கம் நம்ம பக்தியில் கும்பிட வரோம், இதை பூரா குப்பையாக்கி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கு மேலே ஒரு ஷெல்டர் அமைக்கணும்னு நினச்சிது. அதனால் என்ன பண்ணிச்சு, தன்னுடைய நூல் வாயிலிருந்து நூல் இருக்கும்ல, சிலந்தி நூலாம்படை, அதை வச்சு அந்த வெண்ணாவல் மரம், அதற்கு கீழே இருக்கிற சிவலிங்கம், அதுக்கு மேலே போய் அப்படியே ஒரு ஷெல்டர் மாதிரி போட்டுது. மறுநாள் காலையில் யானை வந்தது. அபிஷேகம் பண்ணி பார்த்தா கோயிலுக்கு மேலே என்ன, கோயில் இல்லை, சிவலிங்கம் மரத்தடியில் இருக்குது, அதுக்கு மேலே நூலாம்படையாக இருக்குது. நம்ம வீட்டில் நூலாம்படை இருந்தால் அது தருத்திரம்னு சொல்லி இது பண்ணுவோம்ல, அதனால இந்த தும்பிக்கையை வச்சு இந்த யானை அந்த நூலாம்படையை சுத்தம் பண்ணிவிட்டு புதுசாக தண்ணியை ஊற்றி மலரெல்லாம் போட்டுது. போட்டு போயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து சிலந்தி வந்தது. வந்து பார்த்தா அதை கண்ணப்ப நாயனார் கதை மாதிரி தான். இவர் டெய்லி போய் அஸ்தம் பண்ணுவார், அஸ்தம் பண்ணல, அவர் பக்தி செலுத்துவார். மறுநாள் அதை பூரா சிவகோசரியாக தள்ளிட்டு அவர் பாணியில் அபிஷேகம் பண்ணுவார். அதே மாதிரி இங்கே சிலந்தியும் யானையும் மாறி மாறி அது ஷெல்டர் அமைக்கிறதும் யானை போய் கலைக்கிறமா இருந்தது. ஒரு நாள் இந்த சிலந்தி பூச்சி கோவம் வந்தது. ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்ப்போம், நாம் போடுற இறைவனுக்காக நம்ம மழை வெயிலில் காயக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மேலே ஷெல்டர் போடுறோமே, மேலே ஒரு கூரை போடுறோமே, அதை யார் அசுத்தம் பண்ணுறா, அதை யார் பிக்கிறான்னு பார்க்கணும் அப்படின்னு அது ஒளிஞ்சிருந்து பார்த்தது. பார்த்தா யானை வந்தது. யானை வந்து அதை பிக்கதை பார்த்தது. இன்னும் கடுங்கோபம். சிவபெருமானுக்கு நாம் கட்டின கோயில், அதை பொறுத்த மட்டும் அது கோயில் தானே, சிவபெருமானுக்கு நம்ம கட்டின ஆலயத்தை இந்த மாதிரி யானை வந்து சேதம் பண்ணுதே, இதை நாம் விடக்கூடாது என்று சொல்லி அந்த சிலந்தி என்ன பண்ணிச்சு, யானையுடைய தும்பிக்கையில் போயிடுச்சு. தும்பிக்கையில் போய் கொடைய ஆரம்பிச்சது. தும்பிக்கையில் கொடைய ஆரம்பித்தோன்னே யானைக்கு வேதனை பொறுக்க முடியல. ஓங்கி 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 தரையில் தும்பிக்கையை அடித்தது. அடித்த உடனே உள்ளே இருந்த அந்த சிலந்தி பூச்சி செத்துருச்சு. யானை தும்பிக்கையை அடித்ததுனால யானையும் செத்து போச்சு. செத்த யானை என்ன ஆச்சுன்னா மேலே பூதகணங்களோடு சேர்ந்து அதுவும் ஒரு பூதகணமாக மாறிடுச்சு. ஆனால் இந்த சிலந்தி பூச்சி இருக்குல்ல, அது என்ன ஆச்சு தெரியுமா, ஒரு ராஜாவுடைய ஒரு ராணியுடைய வயிற்றிலே ஒரு மகவாக பிறந்தது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் பெண்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த தாயினுடைய ஒரு சின்ன சம்பவம். கமலவதி என்று ஒரு தாயார், சுபதேவர் என்பது அவருடைய கணவர். 2 பேரும் சோழ நாட்டில் குறுநில மன்னராக இருந்தவர் சுபதேவர். அவருடைய மனைவி சுபதேவருடைய மனைவி வந்து கமலவதி தாயார். அவளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, ரொம்ப சிவபக்தர்கள்.